ரொம்ப நன்றி for your love, for your support. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் எனக்கு இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே இது முடியாது சொல்லி சரின்னு நான் வேறு ஷூட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒரு ஆக்டரை ரிப்ளேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் ஏன் ஷூட்டில் கொஞ்சம் டைம் வந்துச்சு. அந்த ஆக்டர் அவங்க லாஸ்ட் மினிட்ல அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு ஜேர்னி ஃபைனலாக அகேன் ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்குது, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரி யூனோ வாட், இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானே பண்ணிடுறேன், அதை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல். நான் தான் இது பண்ணணும்னு இருந்தது. ஸோ ஃபைனலி இது நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்றம்பலத்தையும் ஷோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100% யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஒன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திரும்ப